நம்ம பிரசாந்த் வீர் சிஎஸ்கே நெட்ல போலிங் போட்டிருக்காரு. அதை தவிர்த்து அவரோட பேட்டிங் கிளிப்ஸை பார்க்கலாம். ஃபைனலா நம்ம ஆர்ச்சாமி ஷிவம் துபே டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. அதை தவிர்த்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபைனலா நம்ம ஷிவம் துபே இப்ப சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு சென்னையில. நம்ம எல்லாருமே பார்த்தா சஞ்சு சாம்சன் வேற லெவல்ல சொல்லியிருந்தோம். ஆனா ஷிவம் துபே வேர்ல்டு கப் முடிஞ்சு 1 வீக்கா என்ன ஆனாரே தெரியல. அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சு உடனே ட்ரெயின்ல ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தாரு. ஆனா இப்ப அவர் நேத்து சென்னை ரீச் பண்ணிருக்காரு. அதுவும் அவருக்கு ஒரு வீடியோ விட்டாங்க பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வேற லெவல்ல ஒரு எடிட் ஆச்சு சொல்லணும். அது அந்த பால்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி ஷிவம் துபே வந்துட்டாரு. சிஎஸ்கே சிஓல வச்சு அந்த வீடியோ நல்லா பண்ணிருப்பாங்க. கடைசியில ஐ எம் டேஞ்சர் என்ற மாதிரி போட்டு ஷிவம் துபே இஸ் கமிங் டு த டன் என்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஷிவம் துபே இப்ப டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. மோஸ்ட் லைக்லி பாத்தீங்கன்னா இன்னில இருந்து அவர் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல அவைலபிளா இருப்பாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஜாயின் சிஎஸ்கே கேம்பா நம்ம நூர் அகமது வந்திருக்காங்க. நூர் நேத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமோட பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாரு லீலா பேலஸ்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர் டு ஜாயின் த சிஎஸ்கே கேம்பா ஐபிஎல் 2026 நூர் அகமது வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அதை விட்டு நேத்து டே 3 ஆஃப் சிஎஸ்கே சேப்பாக் ப்ராடக்ட்ல நூர் அகமது இருந்திருக்காரு. அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம். அதை தவிர்த்து நம்ம தல தோனியோட பேட்டிங் கிளிப்ஸ் இந்த வீடியோல பாக்கலாங்க. சேப்பாக்ல தல தோனி கலக்கிட்டு இருக்காரு சொல்லணும். டே 3 ஆஃப் சேப்பாக் ப்ராடக்ட்ல தலையோட ஒரு சில பேட்டிங் கிளிப்ஸ் பாருங்க. கைஸ் தல தோனி கியூட்டா நெட்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. தம்பி பால் என்ற மாதிரி தமிழ்ல பேசியிருக்காரு சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல. ஆல்வேஸ் இதை தவிர்த்து தல தோனி டே 3 ஆஃப் சிஎஸ்கே பிராக்டிஸ்ல பேட்டிங் கிளிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அதை போய் பாத்துருவாங்க. கைஸ் தலை ஃபுல் டச்சில் இருக்காரு மாதிரி தெரியுது கைஸ். ஆனா ஒரு இம்பாக்ட் வேற வரான். டேரக்டா பிளேயிங் லெவலில் விட வரான். என்ன பொறுத்தவரை தலை துணி ஃபுல் ஃபிட்டா இருந்தாருன்னா டேரக்டா பிளேயிங் லெவலில் விளாடணும். என்னதான் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் என்ன பொறுத்தவரை தலை துணி தாங்க என்ன பொறுத்த ஃபுல்லா விளாடணும். சஞ்சு இருக்காரு, அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை அப்படி இல்லை. நம்ம தலை துணி தான் பெஸ்ட் விக்கெட் கீப்பர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சஞ்சுக்குமே தெரியும். என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தலை துணி பிளேயிங் லெவலில் விளாடினாருன்னா கண்டிப்பா அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணணும். அதை விட்டு அவர் இம்பாக்ட் பிளேயரா விளையாட போறாரா அதெல்லாம் நம்மளுக்கு கூட சேர்த்து தெரிஞ்சிடும். பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு தலை தோனி. அவர் முடிவு பண்றதா எல்லாமே லாஸ்ட்ல. கைஸ் பிரசாந்த் வீர் சிஎஸ்கே நெட்ல பேட்டிங்ல கலக்கி நம்ம வீடியோ கிளிப்ஸ் தான் பார்த்தோம். ஆனா மனுஷன் இப்ப போலிங்குமே போட்டிருக்காரு. அந்த போலிங் வீடியோ கிளிப்ஸுமே நான் பார்த்தா கொண்டு வந்திருக்கேன். பிரசாந்த் வீரை பொறுத்தவரையும் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட பேட்டிங்ல கலக்கி இருக்காரு. ஆனா பெருசா ஒரு சிஎஸ்கே நெட்ல போலிங் போட்ட மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு போட்டோவோ வீடியோ பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஆனா இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா சேப்பாக்கா நடந்துட்டு இருக்க பிராக்டிஸ் கேம்ப்ல ஒரு போலிங் போட்டிருக்காரு. அதை பார்க்கறது முன்னாடி பிரசாந்த் வீரோட பேட்டிங் அட் சேப்பாக் டே 3 என்ன பண்ணாரு அதை போய் பாருங்க. கைஸ் சிஎஸ்கே நெட்ல பிரசாந்த் வீர் போலிங் போட்ட ஃபர்ஸ்ட் கிளிப் பாத்தீங்கன்னா இதுதான் கைஸ். இந்த ஒரு கிளிப் தான் கிடைச்சிருக்கு. தவிர்த்து இன்னொரு ஆங்கிளுமே பார்த்தா சிஎஸ்கே காட்டியிருப்பாங்க. அந்த வியூல பாக்குறது உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. பிரசாந்த் வீரோட பவுலிங்ல நல்ல ட்ரிஃப்ட் அண்ட் டேர்ன் கிடைக்குதுன்ற மாதிரி இப்போதைக்கு அனிருத்தா சொல்லியிருக்காரு. ஒரு பிக் இம்பாக்ட் சிஎஸ்கே லைனப்ல இவர் இருக்க போறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஏன்னா சிஎஸ்கே ரீப்ளேஸ் பண்ண போற ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜட்டுன்ற மாதிரி ஒரு லெஜண்டோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறாரு. அவர் அடுத்த ஜட்டுவான்னு தெரியாது. ஆனா பிரசாந்த் வீர் நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க 70 சேனல் வாட்ச் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டல வந்து சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். Stay tuned, guys.